வணக்கம் அன்பு நேயர்களே. உங்களை இந்த கிரக லீலா டிவி சேனல் மூலம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள், பார்க்கலாம், ரசிக்கலாம். அன்பர்களே, இன்றைய தினம் வியாச மகரிஷி எனும் நான் நுட்பமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதனை பக்தி சிரத்தையுடன் கேளுங்கள். இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. என்றும் வெற்றியே உங்களுக்கு கிட்டுமாக. எனது ஆசிகள் எப்போதும் உண்டு. இப்போது இதை நன்கு கவனியுங்க. வணக்கம் ஆன்மீக அன்பு நேயர்களே, உங்களுக்கு எனது நவராத்திரி வாழ்த்துக்கள். நாளை முதல் நவராத்திரி விழா ஆரம்பம். தேவி பராசக்தியை வழிபட்டு அவளது அருளை பரிபூரணமாக பெறும் அற்புதமான காலம் இது. எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழ ஓர் அரிய வாய்ப்பு இது. காலம் பொன் போன்றது, நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்றும் வெற்றியே பெற எனது நல்லாசிகள். நவராத்திரி பண்டிகை பெண்களுக்கே உரித்தான பண்டிகை காலமாக நவராத்திரி பார்க்கப்படுகிறது. நவராத்திரி சுபராத்திரி. பெண்மையை போற்றும் அம்பிகையை கொண்டாடும் மிக உன்னதமான பண்டிகை நவராத்திரி பண்டிகை ஆகும். வருடத்தில் மொத்தம் 4 நவராத்திரிகள் கொண்டாடப்படுவது வழக்கம். சைத்ர நவராத்திரி எனும் வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி மற்றும் சியாமளா நவராத்திரி என 4 வகையான நவராத்திரிகள் உள்ளன. இவற்றில் புரட்டாசி மாதத்தில் வரும் சாரதா நவராத்திரியைத்தான் மிகச் சிறப்பாக அனைவரும் கேண்டாடுகிறார்கள். இந்த நவராத்திரியையே இந்தியா முழுவதும் வெகு உற்சாகமாக கேண்டாடுகிறார்கள். அன்னை பராசக்தி அசுரர்களை அழித்து வெற்றி பெற்றதை கொண்டாடுவதே நவராத்திரி விழா என குறிப்பிடப்படுகிறது. புரட்டாசி மாத மகாளய அமாவாசைக்குப் பின் வரும் பிரதமை திதி முதல் நவமி திதி வரை 9 நாட்கள் நவராத்திரியாகவும் 10வது நாள் விஜயதசமி எனவும் கொண்டாடப்படுகிறது. முதல் 3 நாட்கள் துர்க்கை வழிபாடு, அடுத்த 3 நாட்கள் லட்சுமி வழிபாடு, கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி வழிபாடு. இவ்வாறு 9 நாட்களில் அம்பிகையின் 9 சக்திகளும் வணங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு செப்டம்பர் 22 தேதி திங்கட்கிழமை நவராத்திரி துவங்குகிறது. அக்டோபர் 1 தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எனப்படும் மகா நவமியும், அக்டோபர் 2 தேதி விஜயதசமியும் கேண்டாடப்பட உள்ளது. நவராத்திரியை வழிபடும் முறைகள்: மகாளய அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை திதி. அன்றைய தினம் எல்லா ஆலயங்களிலும் நவராத்திரி ஆரம்பம். எனவே அந்த முதல் நாளில் அம்மனுக்கு கலசம் நிறுவி கொலு அமைத்து வழிபாடு தொடங்க வேண்டும். 9 நாட்களும் அம்பிகையை வெவ்வேறு பெண் தெய்வ வடிவங்களில் அலங்கரித்து அதற்குரிய நிறத்தில் வஸ்திரம் அணிவித்து நைவேத்தியம் செய்து வழிபடுவது சிறப்பானது. மாலை வேளையில் மனதார அம்பிகையை நினைத்து பராசக்திக்கான மந்திரங்கள், ஸ்லோகங்கள் சொல்லி பிரார்த்தனை செய்வதும் போதுமானதாகும். தினமும் லலிதா சகஸ்ரநாமம், தேவி பாகவதம், மகிஷாசுரமர்த்தினி தோத்திரம் ஆகியவை பாராயணம் செய்வது அன்னையை மகிழ்விக்கும். பாராயணத்திற்கு பின் தூப தீபங்கள் காட்டி நைவேத்தியமாக சுண்டல் வகைகளில் ஏதேனும் ஒன்றை படைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். முடிந்தால் 5 சுமங்கலி பெண்களுக்கு கண்ணாடி வளையல், முகம் பார்க்கும் கண்ணாடி, கண்மை, சீப்பு, மஞ்சள் குங்குமம், ரவிக்கை துணி, தாம்பூலம் கொடுத்து ஆசீர்வாதம் பெறுவது மிகவும் சிறப்பு. விஜயதசமி அன்று வெற்றித் திருநாள் என்பதால் உங்களால் முடிந்தால் 10 பேருக்கு வீட்டில் அன்னதானம் செய்வது நன்று. அந்த விருந்தில் பராசக்தியே வந்து கலந்து கொள்வாள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. இதன் மூலம் அன்னை பராசக்தியின் பரிபூரண அருள் கிடைத்து வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதைக் காண முடியும். நவராத்திரி விழாவில் வசதி படைத்தவர்கள் 10 வயதுக்கு கீழ் உள்ள பெண் குழந்தைகளை அம்மனாக அலங்காரம் செய்து கொலுவில் அமரச் செய்து வழிபடும் வழக்கமும் உண்டு. இதில் உங்களுக்கு எது வசதிப்படுமோ அதனை பக்தி சிரத்தையுடன் செய்து அம்பிகையின் அருள் பெறலாம். பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பிரபஞ்சமே அன்னையின் அருள் கடாட்சம் என்பதை நினைவூட்டுவதே நவராத்திரியில் கொலு மேடை அமைப்பதாகும். நவராத்திரியை கொண்டாடுவோம், அம்பிகையின் அருள் பெறுவோம். ஓம் சக்தி போற்றி. என்ன அன்பு நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் விரைவில் சந்திப்போம். வணக்கம்.